ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும், இன்றைக்கி நான் வேஷ்டி கட்டிட்டு இந்த போடித்து முன்ன நிற்கிறேன் அப்படின்னா, சவுத் இந்தியா முழுவதும் இன்றைக்கி ஒரு பாராசூட்டில் போய் எந்த ஊரில் இறங்கினாலுமே அந்த ஊரில் இருக்கிற ஜவுளி கடையில் என்னுடைய ப்ராடக்ட் இருக்குது. அப்படி வளர்ந்த பின்னாடி தான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். பாண்டிச்சேரியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, வளர்ந்தவங்களை எப்படி வளர்ந்தான்னு அவங்க அனுபவத்தை பகிர்ந்தோன்னு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் ஒரு பேச்சாளரோ அதெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஷனல். பட் இன்றைக்கி நான் வந்தது ஐயாவுடைய பேச்சை கேட்குறதுக்காக, என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்படி நான் வேஷ்டியை கட்டி போடித்து மேலே நிற்கிறேன் அப்படின்னா, 35 வருஷமாக வேட்டியை மடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு காட்டி தான். கோயம்புத்தூர் மாவட்டம் பழசு, திருப்பூர் மாவட்டம் பக்கத்தில் அவினாசின்னு ஒரு சின்ன கிராமம். அப்பா, அம்மா, அண்ணன், நான், சாதாரண ஒரு விவசாய குடும்பம். 3 வேளை சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக இருக்குதுன்னா அந்தளவுக்கு எந்த வசதியும் இல்லை. ஏன்னா உயர்நிலைப்பள்ளி ஹைஸ்கூலில் வருஷத்துக்கு 15 ரூபா ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப சிரமம். இதுதான் என் குடும்பத்தின் நிலைமை. 3 வேளை சாப்பிட்லாமே இல்லையா, ஒரு பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். என்னுடைய 12வது வயசுலேயே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நானே சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்புலி மாமான் புக்கில் 80க்கு முன்னே வந்துக்கலாம் தெரியும். அம்புலி மாமான் ஒரு புக்கு வந்திருக்கு. அதனுடைய போட்டியே ஒரு புக்கு பாலமித்ரான்னு வந்தது. அந்த ஆசிரியருக்கு நான் தபால் போட்டேன். ஐயா, இது மாதிரி நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் இனி நடுநிலை பிள்ளைலேருந்து ஹைஸ்கூலுக்கு 8ஆம் கிளாஸ் முடிச்சு நான் போக வேண்டியதாக இருக்குது. எனக்கு படிப்புகளை நிறைய செலவாகும் போல இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரு 100 புக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் இந்த அவினாசியில் விற்று உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவேன் அப்படின்னு என்னுடைய 12 வயசில் ஒரு இன்லேண்ட் தபால் எழுதி போட்டேன். அந்த பாலமித்ரா ஆசிரியருமே 100 புக்கு அனுப்பிச்சி வச்சு பாராட்டி கடிதம் எழுதி அந்த 100 புக்கு அனுப்பிச்சி வச்சார். அந்த பணத்தில் தான் நானும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு எங்கள் அண்ணனையும் சேர்ந்து படிக்க வச்சேன். ஸ்கூலில் நல்லா படிப்பேன். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஹெட் வெயிட் அன்றைக்கே நான் ஃபெயிலான இந்த கிளாஸே ஃபெயில் ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நான் எஸ்எல்சி பரீட்சை எழுதி முடித்தேன். ரிசல்ட் வந்தது. பேப்பரில் என்ற நம்பரை காணோம். போய் பார்த்தா மார்க் ஃபஸ்ட் கிளாஸு, ஆனால் ஃபெயில். ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயிலான எஸ்எல்சியில். ஏன்னா எல்லா மார்க்கும் நல்ல மார்க் எடுத்துட்டேன். டைப் ரைட்டிங்கில் 35 மார்க் வாங்குறதுக்கு பதிலாக 33 மார்க் வாங்கி 2 மார்க் இல்லாத ஃபெயிலானேன். ஏன்னா அது 40 நிமிஷம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும். அதில் 3 பேட்சாக பிரித்து விட்டாங்க. 15 நிமிஷம் படித்தா ட்ரைனிங் எடுக்க முடியாது. வெளி இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும். அதுக்கு மாதம் 15 ரூபா பணம் கட்டணும். வருஷம் 15 ரூபா கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கிற போது மாதம் 15 கட்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாத ஒரே காரணத்தினால எஸ்எல்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயிலானேன். சரி, முடிஞ்சுது. இனி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறபோது ஏதாவது ஒரு தொழில் பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கு யாராவது என்ன படிச்சு கேட்டால் எஸ்எல்சியில் பெயின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வீட்டிலலாம் யோசனை பண்ணிட்டு அடுத்து அட்டெம்ப்ட் எழுதுறது பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இவன் தேர மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அங்கே ஊர் பிரசிடெண்ட் எல்லாம் பேசி பிடிச்சி என்னை ஒரு பஞ்சாயத்து போர்ட்டில் ஒரு வேலைக்கு வாங்கி ஏற்பாடு பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிற சைக்கிளில் கேரியில் பின்னாடி உட்கார வச்சு சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிட்டு போ சொல்லிட்டு வர்றார். இது மாதிரி நான் பிரசிடெண்ட் அந்த ஐயா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். இந்த பஞ்சாயத்து போர்டில் ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் 50,000 1 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த இல்லாத நம்ம குடும்பத்துக்காக பண்ணி கொடுக்குறாரு. அருமையான வேலை, அது உனக்கு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாம் அவரை பெரிய இதாக சொல்லிட்டு போயிட்டே போயிட்டுருக்காரு. நான் ஏன்னு கேட்டு என்ன வேலைங்கப்பா அப்படின்னா, அவனாசி டவுன் பஞ்சாயத்தில் பில் கலெக்டர் வேலை அப்படின்னு கலெக்டர் உத்தியோகம் மட்டும் எனக்கு சொன்னார். அதைய கேட்டோன்னே சைக்கிள்லேருந்து நான் ஜங்கு நெட்டி குச்சிட்டேன். சொன்னவர்கிட்ட, நீங்கள் ஏதாவது ஒரு டீ கடையிலையாவது வேலைக்கு சேர்த்து விடுங்க, ஆனால் நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குலாம் வர்றதுக்கு நான் முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் என் கூட வாக்குவாதம் பண்ணார். 2 ஒத்துவரில் அவர் சைக்கிள் இன்னொரு மணித்தோட விட்டுட்டு போயிட்டார். நான் நின்று எதுக்கால ஒரு கடை இருந்தது. நேராக போய் அந்த கடையில் போய் சொன்னேன், இது மாதிரி நான் எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டேங்க, செப்டம்பர் வரைக்கும் படிக்கணும், அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன்.
யார் என்னெல்லாம் கேட்டாப்புல சொன்னோன்னே சரி நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு அப்படின்னாரு. நாளையிலேருந்து இன்றைக்கே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1977 நான் சேர்ந்த வேலை இண்டஸ்ட்ரியல் லிமிடெட்டுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், சோப்பு கடையை கொண்டு போய் போடணும். மாத சம்பளம் 60 ரூபா. 6 மாதம் அந்த வேலையை பண்ணேன். எஸ்எல்சியில் பாஸ் பண்ணியாச்சு. இனி யார் கேட்டாலுமே எஸ்எல்சியில் பாஸ்ன்னு சொல்லிக்கலாம். என்ன தகுதின்னு கேட்டால் பொண்ணுக்குன்னு பார்க்குற போது எஸ்எல்சி ஃபெயில்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு எஸ்எல்சியில் பாஸ் பண்ணியாச்சு. சரி இனி அடுத்து என்ன பண்ணுறது? எஸ்எல்சி பாஸுக்கெல்லாம் பெரிய அளவுக்குலாம் இன்றைக்கெல்லாம் உத்தியோகம்லாம் பெருசாக இல்லை. இன்றைக்கி மாதிரிலாம் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் ஒரு தொழில் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாரிச்சாகணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊரில் எல்லாமே சொந்த பந்தம் எல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்துட்டு இருக்குது. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் திருப்பூர் கூட்டிகிட்டு போகிறார். என்னைய கூட்டிகிட்டு போய் மேகலா மிஷின் மாட்டுன்னு ஒரு கம்பெனியில் என்னைய வேலை பழக்கி விட்றாரு. அன்னைக்கு தான் 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருப்பூரையே நான் போய் பார்த்தேன். அது வரைக்கும் 18 வயசு வரைக்கும் எனக்கு அந்த திருப்பூரே தெரியாது. 14 கிலோமீட்டருக்கு திருப்பூர் தெரியாது எனக்கு. அங்கே போன முன்னாடி தான் உலகம் இப்படி இருக்குது, உழைப்புனா என்ன, நாணயமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 18 மாதத்தில் ஒரு காலேஜ் படி மாதிரி எனக்கு அங்கே கற்றுட்டேன். அதுக்கடுத்தது விஜயலட்சுமி காதிபந்தன் ஒரு கடைக்கு போய் மார்க்கெட்டிங் பீப்புளுக்காக ஆந்திர பிரதேசம் போனேன். அங்கே இந்த வேஷ்டி தயார் பண்ணி எப்படி கடையில் விற்கிறதெல்லாம் அந்த நுணுக்கத்தெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதுக்கடுத்து திருப்பூர் கார்டேஷன் பார்ட்னர்ஷிப்போடு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அங்கே தயாரிப்பு நுணுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி 83ல் ராமராஜ்னு, அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜ், ரெண்டையும் சேர்த்து ராமராஜ்னு ஆரம்பித்தது இந்த நிறுவனம். ஆரம்பிக்கிற போது என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கூட்டாளி என்னை வெளியே அனுப்புறதுக்கு தயார் இல்லை. பணத்தை கொடுத்து வெளியே போய் கடை வச்சுருவான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் அவர், என்னுடைய பணத்துக்கு தகுந்த வரைக்கும் விற்காத வேஷ்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ஒரு 85,000 ரூபாய்க்கு எந்தெந்த வேட்டி அவர் கடையில் விற்காது இருந்ததோ அதை கொடுத்து வெளியே நம்மளை போட்டியை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டார். பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடுக்கட்டு அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு தான் நான் முதல் ஆந்திராவுக்கு மார்க்கெட் போக ஆரம்பித்தேன். மார்க்கெட் நடந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் எல்லாமே காதி, கையில் நூல் நூற்று, கைத்தில் நெசவு செஞ்சு டோபி செலவு பண்ணி மார்க்கெட்டுக்கு வரத ரகம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சர்வோதயம் கதர் ஐட்டம் எல்லாம் இதான் மார்க்கெட்டில் தயாராகிட்டு இருந்த வேஷ்டி. 83ல் ஆரம்பித்து 84, 87 வரைக்கும் பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட் எல்லா பக்கம் போய் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி எல்லாம் ரெகுலராக பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஆரம்பிச்சுது. ஏன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறி மாறி அது டோட்டலாக எல்லாமே கையில் நூக்கிற போய் மில் நூலாக மாதிரி, பவர் லூம் மாதிரி, மில் ப்ராசஸை மாதிரி டோட்டலாக ரகமே மாறி போயிடுச்சு எல்லாமே 4-5 வருஷத்தில். அப்போ நாம் காதின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தோம்னா அது பொய்யா போயிரு, நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசா பொய் சொல்லி சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரு அப்படின்ட்டு முடிவு பண்ணி, அதுக்கு முன்னாடி வேஷ்டினா 130க்கு 340 16 அப்படின்னு போட்டு இந்த சைடில் காந்தி பொம்மை, இந்த சைடில் ராட்டை, இப்படி போட்டதை வேட்டி விக்கி இதை டோட்டலாக மாற்றினேன். பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து ராமராஜ் காட்டன் மாற்றி காந்தி பொம்மையும் ராட்டையுமே எடுத்துகிட்டு ராமராஜ் ஸ்டிக்கர் ஒட்டினதில் கடைக்காரர் எல்லாருமே சொன்னாங்க, தயவுசெய்து இப்படி பண்ணாத, காதி சுதேசினா தான் விற்கி, நீ பவர்லூன்னு சொன்னால் விற்கவே விற்காது, அதனால் தயவுசெய்து இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எந்த சூழ்நிலையும் நான் பொய் சொல்லி வியாபாரம் பண்ண தயார் இல்லைங்க, சரக்கு விற்காட்டி கூட பரவாயில்ல, நான் என்ன தயார் பண்ண அதை தான் விற்பேன்னு சொல்லி பண்ணேன். அதுதான் இன்றைக்கி அந்த உண்மை தான் இன்றைக்கி இந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ராமராஜ் காதி 87ல் ராமராஜ் காட்டனாக மாறிச்சு. இன்றைக்கி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸே எனக்கு பின்னாடி நிற்கிது. அப்படின்னா அந்த உண்மைக்கு கிடைச்ச வெற்றி இது எல்லாமே. மார்க்கெட்டில் நான் உள்ள நுழைஞ்ச காலகட்டத்தில் வேஷ்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேட் வச்சுருப்பாங்க, தங்க மாட்டான், விலை மாறாது. லாபம் என்ன, ரகத்தை குறைச்சிக்கணும், ரீடை குறைச்சிக்கணும், பிக்கை குறைச்சிக்கணும், செலவை குறைச்சிக்கணும், அகலத்தை குறைச்சிக்கணும், இப்படி தான் குறைச்சி வியாபாரம் பண்ணிட்டதுனால யாருமே ரேட்டை வச்சா விற்காதுன்னு முடிவில் யாரும் அதுக்காக அலட்டிக்கும் இல்லை. எல்லாம் ரகத்தை குறைச்சி கடைசியில் ஒரு 2-3 சிலை கூட வராத அளவுக்கு ரகம் மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தயாரிப்பாளர் எல்லாருமே. அப்போ வேஷ்டி கட்டுறவங்க எல்லாம் வேஷ்டியை கட்டிட்டு எதாவது வெளியூர் போனாங்கன்னா, எதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வெளியே போகிற போது கூடையே ஒரு மஞ்சள் பையில் இன்னொரு வேஷ்டி ஸ்டெப்னியாட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா எப்போ வேணால் வேஷ்டி கிழிஞ்சு வரும். இதுதான் அந்த காலத்தில் நான் உள்ளே போகிற இந்த கண்டிஷன், வேஷ்டியுடைய கல்ச்சரே அவ்வளோதான் இருந்தது, தரமே அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கிற போது நாம் ஏன் நல்ல தரத்தை தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 50 ரூபாய்க்கு 2 வேஷ்டி 3 வேஷ்டி கொடுத்த காலத்தில் வேஷ்டி ஒன்று 100 ரூபாய்க்கு தயார் பண்ணி கொண்டு போய் கடையில் கொடுத்தேன். கடைக்காரெலாம் கேட்டாங்க, எப்போ 50 ரூபாய்க்கு 2 வேட்டி 3 வேட்டி கிடைக்குது, நீ 100 வேஷ்டி 100 ரூபாய்க்கு ஒரு வேஷ்டி தயார் பண்ணி கொடுக்குறியே, இது யார் வாங்குவாங்க அப்படின்னாப்புல, வேஷ்டி கட்டுறவங்களுக்கு கொடுங்க,
இந்த தரத்தை பார்த்து திருப்பி வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கல அந்த ரகத்தை நான் திருப்பி வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடைக்கு 5 வேஷ்டி 10 வேஷ்டி நேரடியாக கொண்டு போய் கொடுத்தேன். அந்த 5 வேஷ்டி 50 ஆச்சு, 500 வச்சு இன்றைக்கி 5 லட்சமாக மாறி இருக்குது. தரத்துக்கு கிடைச்ச வெற்றி அது மிகப்பெரிய வெற்றி. சரி, இந்த வேஷ்டியை வந்து நாம் தயார் பண்ணுற நாமளே கட்டினா தான் நல்லா இருக்குன்னு அந்த வயசில் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வேஷ்டி கட்டிட்டு வெளியெல்லாம் போகிற போது பேங்க்கு போனேன். பேங்க் பியூன் என்னை மேனேஜர் உங்களுக்கு விட மாட்டேங்கிறாப்புல. பெரிய கம்பெனிலேருந்து வர்ற ஆஃபீஸ் போய் பேண்ட் போட்டு உள்ளே விட்டுறாப்புல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனேன். அந்த இடத்துல பெரிய மரியாதை இல்லை, அவன் மரியாதை தான் கிடைக்குது. இதே சென்னைக்கு ஒரு 10 நம்பரோடு வந்தேன். 9 பேர்த்து உள்ளே விட்டுட்டாங்க. வேட்டி கட்டினாலும் என்னை வெளியே உட்கார வச்சுட்டாப்புல. அவங்க சாப்பிட்ட வரைக்கும் 2 மணி நேரம் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி உட்காந்துருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போல்லாம் நான் இப்படி சத்தம் போட முடியாது, அந்தளவுக்கு பெரிய ஆளும் இல்லை. ஆனால் அந்த மனசில் அந்த வெறி மைண்டை இதுக்கு ஏதாவது ஒரு பிரபகண்டா பண்ணியாகணும், இதுக்கு ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுக்கணும் உணர்வு, ஒரு ஃபயர் மனசில் அன்றைக்கி எனக்கு வந்தது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பார்க்குற போது என்னுடைய லைஃப்பில் வேட்டி கட்டிட்டு நடந்த அத்தனை நெகட்டிவ் விஷயங்களையுமே பாசிட்டிவ் விஷயமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து விளம்பரம் பண்ண ஆரம்பித்தேன். கல்யாணம், அதாவது பயிற்சிக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போவேன். நைட்டு ஒரு வியாபாரம், ஜவுளி வியாபாரம், நைட்டு ஒரு 10-11 ஆகி போகும்போது மனைவி வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. போய் கதவை தட்டுவேன். எந்திரிச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிரு. நம்மளுக்கு நாம் தான் இவங்களுக்கு அத்தனை கஷ்டப்பட்டுருக்கிற வராதுன்னு நம்மளுக்கு சிவப்பு கம்பளம் வச்சு விரித்து வர வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட ஒரு ஈகோவோட உள்ளே போய் கதவை தட்டினோன்னே அவங்க லேட்டாக திறப்பாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மூதைவேட்டு தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம கோபமாக கேட்போம். அவங்க கேட்பாங்க, மனுஷன் வர நேரத்துலேயே வர்றீங்க, பேய் வர நேரத்தில் வந்துட்டு இப்படி சத்தம் போட்டுருக்கீங்கம்பாங்க. அடுத்தது நான் கேட்பேன், இவங்க கேட்பேன், சண்டையாயிரு. அவங்க ஒரு பெட்ரூம் வைப்படுது, நான் ஒரு பெட்ரூம், சாப்பாடு இருக்காது. இதே நடந்துட்டு இருந்தது. பயிற்சிக்கு பின்னாடி நேரத்தெல்லாம் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி லேட்டாக தான் போகிறேன். அதே மாதிரி கதவை தட்டுறேன். அவங்களும் அதே மாதிரி தான் லேட்டாக வர்றாங்க. திறந்தோன்னே சாரி கொஞ்சம் லேட்டாகி போச்சு அப்படின்னு. வேலை இருந்து தானே சரி லேட்டாக வருவீங்க வாங்க அப்படின்னு சொம்பு எடுத்து கை கொடுத்து கையில் சொல்லி சாப்பிட சொன்னாங்க. வாழ்க்கை இனிமையாக போயிட்டுருக்கு. எல்லா தப்புமே நம்மகிட்ட இருக்குங்கிறது பயிற்சிக்கு போன முன்னாடி தெரிஞ்சுது. தீதும் நன்று பெறுதல் வர்றதில்ல, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம். நிலவில் போய் அடிச்சுட்டு நிலவடிச்சுன்னு தான் சொல்கிறேன், நிலவடிக்கிறது நாம தான் போய் நிலவில் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை எனக்கு மகரிஷி கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த விஷயம் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கிறேன். இன்றைக்கி நிறைய இந்த சிந்தனை மன்றத்தில் நிறையா நீங்கள் நல்ல நல்ல பேச்சுகளை கேட்குறீங்க. கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு புது பிளட்டு ஓடுற மாதிரி இருக்குது. அந்த பிளட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும், அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அதுக்கடுத்த நாள் பொருள் வரைக்கும், ஒரு வாரத்துக்கான தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நம்மளுக்கு சங்க காலத்துலேருந்தே வந்து திருக்குறள் வந்திருக்கு, மகாபாரதம் வந்திருக்கு, ராமாயணம் வந்திருக்கு, இதிகாசங்கள் நிறைய வந்திருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இது மாதிரி சச்சங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மகரிஷிக்குள்ள ஒரே விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது வேறு, உணர்ந்துக்கிறது வேறு. பயிற்சி மூலிமா அந்த நல்ல விஷயத்தை உணர்த்துறதுனால அது தொடர்ந்து நம்மளுக்கு பழக்கத்துக்கு வருது. அந்த பயிற்சி முறையில் உங்களுக்கு எல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனவளக்கலை பேராசிரியர் இன்றைக்கி கணேசன் இங்கே வந்திருக்காங்க. அவருடைய நம்பரை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதாவது மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பஸ் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி நீங்கள் 6 மாதமாக 6 வருஷமாக உட்காந்து போயிட்டுருக்கீங்க. பஸ் டிரைவர் ஒரு நாளைக்கு வரல, உங்களை வண்டி எடுக்க சொன்னால் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த பயிற்சி இல்லை. மனவளக்கலை பயிற்சிங்கிறது நல்ல விஷயங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது இன்றைக்கி இருக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி கிழமைன்னு அது மனவளக்கலையில் சொல்லி தர்றாங்க. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்க. கணேசன் பேரேஸ் வந்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், இந்த ஊருக்காரர் தான், அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த சிந்தனை கூட்டம் நாங்கள் வந்து பேசிட்டு போகிறது ஏதோ ஒரு நாளோடு இருந்துடக்கூடாது. ஐயா அடிகளார் ஐயா பேசுகிறாங்க, இன்னும் 4 வருஷமாக நீங்கள் பேச கேட்டிருப்பீங்க. இது நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு வில்பவர் வேணும். மகாத்மா காந்திக்கு என்ன இருந்தது? குதிரைப்படை இருந்ததா, இராணுவ படை இருந்ததா, பேரிங் படை இருந்ததா? ஒரே ஒரு கைராட்டை, ஒரே ஒரு வேட்டி துண்டு. மிகப்பெரிய மனோபுரம் வில்பவர் இருந்தது. அதுதான் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. அதனால் நல்ல விஷயத்தை கேட்குறது முக்கியம், அதை நடைமுறைப்படுத்த மிக மிக முக்கியம். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, நைட்டு 10 மணி ஆச்சு, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு போகிறபோது உங்கள் கார் வந்து ஒரே ஒரு சீட்டு, பக்கத்தில் ஒரு சீட்டு தான் காலியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் காரில் போகிறீங்க.
நைட்டு 10 மணி கரண்ட் மழை பெய்யுது, இடி இடிக்குது, கரண்டெல்லாம் கட் ஆகிடுச்சு, ரோடு ஒரு இருட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு மின்னல் மின்னுது. அந்த மின்னலில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது. அந்த பஸ் ஸ்டாப்பில் 3 பேர் நிற்கிறாங்க. யாருன்னா, ஒரு பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கிற அம்மா, உங்கள் மனைவி, உங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் உதவின ஒரு காட்ஃபாதர். இந்த 3 பேர் அந்த பஸ் ஸ்டாப்பில் நைட் 11 மணிக்கு நிற்கிறாங்க. நீங்கள் போகிறத ஒரு சீட்டு இருக்கக்கூடிய 2 சீட்டுக்கார், நீங்கள் ஒரு காரில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போக முடியும். யாரையும் கூட்டிகிட்டு போவீங்க? பிரசவ வழியில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறலாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ரைட், ஓகே. மனைவியை தூக்கிட்டு போகிறலாம் கொஞ்சம் கை தூக்குங்க. சம்சார் கூட வந்துருக்காட்டிருக்கு. சம்சாரத்துக்கு சப்போர்ட்டே இல்லை. காட்ஃபாதர், ஓ கர்ணம் பரம்பரை இருக்குது, நன்றி மர கர்ணம் இருக்குது. ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். கார் விட்டு கீழே இறங்கி காட்ஃபாதர் கையில் சாவி கொடுத்து பிரசவ வழி துடிச்ச அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்திட்டு நாம் மனைவியை கூட்டிகிட்டு போயிடலாம். இது மனவளக்கலை பயிற்சி எடுத்தாச்சுன்னா ஒரு செயல் பண்ணால் 3 பேர்த்துக்கு சாதகமாக முடியும். நாம் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு செயல் 2 பேர்த்து பாதகமாக பண்ணி போடுதுங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.